ஹலோ கைஸ், இதுதாங்க ஃபஸ்ட்டு வெள்ளிங்கிரி மலைக்கான என்ட்ரி. ஓகேவா, இந்த இடம் தான் நுழைவாயில். நாங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலைக்கு எல்லாம் ட்ரெயினில், பஸ்ஸில், ஆட்டோலாம் வந்துட்டு சரி எப்படியாவது ஏறிடணும்னு சொல்லிவிட்டு நைட்டு தான் ஏறத்துக்கு பிளான் போட்டு ஏறினோம். ஒரு கொஞ்சம் வீடியோவில் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் என்னென்னா வச்சுக்கோங்க, ஓன் வாய்ஸ் தான் இருக்கும். நான் இப்போது வாய்ஸ் கொடுக்கறது மாதிரி அப்போது வாய்ஸ் கொடுக்க மாட்டேன். ஓகேவா, பாருங்கள், ஓன் வாய்ஸ் தான். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஓகே, பை. வெள்ளிங்கிரி மலையில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுறாங்களா இல்லைன்னு நிறைய பேருக்கு தெரியும். அதாவது போடுறாங்க மக்களே. ஓகேவா, நைட் டைமில் போனதுனால போட்டவங்க, அதாவது காலை டைமில் என்னன்னு தெரியல, போடுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நைட் டைமில் கன்ஃபார்ம் அன்னதானம் போடுறாங்க. மறக்காமல் போயிட்டு மறக்காமல் சாப்பிட்ருங்க. செமையாக இருந்துச்சு. ஓகேவா, என்ன நரம்பு வச்சு கொனையா இழுத்து விடுவேன். ஓகே, போடுறா பாடி என்னன்னு தெரியறான். அங்க வந்துட்டு இப்போ சுத்தமாக்குறேன். இன்னும் கொஞ்சம் போடுறான். வீடியோ எடுக்கலடா. வீடியோ எடுக்காம தான் என்கிட்ட கொடுத்தியா? சரி, அப்படியே ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா கோயிலான வந்துட்டு தடி, அதாவது குச்சி வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகேவா, குச்சி ஒரு ஆளுக்கு 30 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு குச்சி 30 ரூபா. இத்தாங்க என்ட்ரன்ஸ். ஓகேவா, வெள்ளிங்கிரி மலை ஏறதோட என்ட்ரன்ஸு. சரி, எல்லோரும் படிக்கட்டை வாங்கிட்டு பார்த்தீங்களா முன்னாடி இடத்துக்கு போயிட்டாங்க மக்களே. இப்போ அதாவது கைஸ், இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு மலை ஏறிட்டோம், ஃபினிஷிங் பண்ணிட்டோம். ஓகேவா, விநாயகர் சிலை வந்திருக்கு. ரெண்டாவது மலையில் எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 9:25க்கு ஸ்டார்ட் பண்ணால் 9:50க்கு ஃபினிஷிங்கு. ஃபஸ்ட்டு மலை 9:25க்கு ஸ்டார்டிங்கு, 9:50க்கு ஃபினிஷிங்கு. ஓகே, நீர் வச்சுன்னு கிளம்ப வேண்டியதான். கிளம்புறோம். வேத்திருச்சு, ஃபுல்லாக வேத்திருச்சு கைஸ். இதோட பார்த்தீங்களா ரெண்டாவது மலை ஃபினிஷிங்கு. கிட்டத்தட்ட 9:50க்கு ஸ்டார்ட் பண்ணி 10:08க்கு, அதாவது 10:10க்கு வந்துட்டோம். 20 நிமிஷத்தில் வந்துட்டோம். இல்லைங்க, சித்தர் கோகையை காட்டும். கிட்டத்தட்ட ரெண்டாவது மலை ஃபினிஷிங்கு. சித்தர் கோகையாண்ணா, பாம்பாட்டு சித்தர் கோகையா ஃபினிஷிங் கைஸ். கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துலேயே வந்துட்டோம். இப்போ 3வது மலை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா கைஸ், கிட்டத்தட்ட 9:10க்கு நான் ரெண்டாவது மலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்களா, அதாவது 9:20 ஆகுது. 9:20 9:30 ஆகுது. ஓகேவா, 20 நிமிஷத்தில் ரெண்டாவது மலையிலேருந்து 3வது மலைக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட பாருங்களேன், இங்கே பாறை மாதிரி இருக்காங்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷத்தில் வந்துட்டேன். ரெண்டாவது மலையை கிராஸ் பண்ணிட்டேன். அதாவது 3வது மலை, இப்போ 4வது மலை ஸ்டார்டிங்கு. ஓகே, இருட்டில் போகிறனால ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இது 4வது மலை ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன். ஒரு கொஞ்சம் சவமான இடமா தான் இருக்குது. நைட் டைம்ன்றனால ஒன்றுமே தெரில. ஆனால் சரியாக டைம் தெரில. 9:25க்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு கடை ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 4வது மலைனா 9:20க்கு ஏறினேன். 9:40. ஓகேவா, கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஒரு மலை. 20 நிமிஷத்தில் ஒவ்வொரு மலை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே, இருட்டுன்றனால ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கைஸ் 5வது மலையை ஏறிட்டு இருக்கேன். இது நான்
அதாவது இங்கேருந்து உட்காந்துங்களா கீழே வரையும் அப்படியே போயிடல மாட்டேங்குது ஃப்ளாட்டாக. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது. ஆனால் சவந்தடம் தான், இடையில் ஒவ்வொரு கல் தாங்குது. நான் ஒரே செல்லு தூக்கின்னு வந்துனுங்கனால வீடியோ பிடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. இல்லைங்க அப்பா இங்கே பாருங்களேன், தடத்தை பாருங்கள். இன்னும் 6வது மணிக்கு எவ்வளோ தொலை வைக்குதுன்னு தெரில. கிட்டத்தட்ட அது ரீச் பண்ணிடலாம். ஓகே கிட்டத்தட்ட 6வது மலை ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன். ஏன்னா பள்ளத்தில் இறங்கி அங்கே பாருங்கள், அங்கே லைட் வெளிச்சு அடிக்குதானே, அங்கே தாங்க 6வது மலை ஸ்டார்டிங்கு. அதாவது 6வது மலையிலேருந்து 7வது மலை இன்னும் ஒரு மலை தான் இருக்குது. ஓகேவா, 9:25க்கு நான் என் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா, வெள்ளிங்கிரி 9:25க்கு என்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். என்னடா அது குழி, அதாவது சுண்ணாம்பு மலைன்னு சொல்லுவாங்க. அது சத்தியமாக எங்கே இருக்குதுன்னு தெரில, இருட்டில் அதேமாதிரி தான் நினைக்கிறேன், என்னான்னு தெரில. ஓகேவா, சரியாக தெரியலைங்க இருட்டுன்றனால. என் கூட 9 பேர் வந்தானுங்க, அவனுங்களை அதாவது விட்டுட்டேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு ஏறி காட்டிட்டுன்னு சொன்னேன். 3 மணி நேரம் கூட எடுத்துக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், என்னுடைய இதை பொறுத்து நான் போட்டுக்கிறேன். ஓகேவா, ஓகே கட் பண்ணுறேன். கைஸ் இங்கேருந்து தெரியுதா என்னன்னு தெரில. கிட்டத்தட்ட அந்த ரெட் லைட் எரியுது பாருங்கள், அங்கே லைட் எரியுது பாருங்கள், அங்கே தான் லாஸ்ட்டு மலையே. பா காலையில் வெடிஞ்சு பார்த்தா வேறு லெவலாக கேட்டான். அவங்க தான் இப்போ ஏறி மறுபடியும் இறங்கி மறுபடியும் ஏறணும். இதில் தான் இருக்கிறது டஃப்பான விஷயம். ஓகே இல்லைங்க, கருவம் பார்த்தீங்களா லைட் வெளிச்சத்தை. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் லைட் வெளிச்சம். கிட்டத்தட்ட 7வது மலை எப்படி இருக்குதுன்னு. அப்படியே இங்கேருந்து ஏறி மேலே லாஸ்ட்டாக அந்த லாஸ்ட்டு ஹெட்லைட்டு தெரிஞ்சு பாருங்கள், ரெட் கலர் எனக்கு தெரியுது, ஆனால் கேமராவில் தெரியாது. கைஸ் அதாவது இங்கே குளம் இருக்கும் தானே, 7வது மலை ஸ்டார்டிங்கில் குளம் இருக்கும் தானே, அந்த இடத்துல வந்து ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்களா 11:10 11:09 தான் ஆகுது. அப்படியே இருங்க வேணா பாருங்கள், டைமை பார்த்துக்கோங்க, 11:09 இப்போ 10 ஆக போகுது. கிட்டத்தட்ட 9:25க்கு கீழேருந்து நான் ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்துக்கோங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. நான் இங்கே குளிச்சுட்டு போகிறதா இல்லை வேணாவான்னு தெரியல, ஏன்னா என் துணியெல்லாம் கீழே அவங்ககிட்டே இருக்குது. குளிச்சுட்டு ஏறத்துக்கு ஆரம்பிச்சுன்னா கரெக்டாக நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் 11:00க்கு ரீச் ஆயிடுவேன். 7வது மலை 11:00க்கு ரீச் ஆயிடுவேன். என்னுடைய டைமிங் நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேவா, கைஸ் முன்ன வந்து என் கூட வந்தவனுங்க வருவானுங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன். அதாவது நான் வந்து 11:10க்கே வந்துட்டேன். அதாவது 7வது மலை ஸ்டார்டிங்க்கு பாருங்கள், இங்கே ஒரு நந்தி சிலை 3 லிங்கம் இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து உட்காந்துட்டே இருக்குங்க, வருவே இல்லைங்க. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12:30 ஆக போகுது. ரம்மனை நான் முன்னே போயிருந்தா கூட நேரம் சாமி தரிசனத்தை பார்த்துட்டு இருப்பேன். குளிச்சுட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியாட்டமே இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. கைஸ் 7வது மலை வந்து ஏறிட்டு இருக்கோம் பாருங்கள், சுற்றியும் பாருங்கள். ஏம்மா இருட்டில் ஒன்றுமே தெரியாது. பாருங்க, இங்கே வந்து அந்த சிவப்பு கலர் லைட்டு இந்த பக்கம் வந்து இறங்குறாங்க. நாங்கள் இந்த பக்கம் ஏறிட்டு இருக்கோம். ஒரு கொஞ்சம் ட்ரஃப் தான். ஓகேவா, கிட்டத்தட்ட கீழேருந்து ஒரு 6 மலை 2 மணி நேரத்தில் ஏறிட்டேன். இந்த மலை தான் ஒரு கொஞ்சம் பசங்கன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். இப்போ தான் எல்லோரும் வந்தானுங்க. அப்படியே பொறுமையாக மேலே ஏறிட்டு இருக்கோம். நல்லா இருக்குங்க, ஆனால் செங்குத்தில் இருக்குது. இது ஒரு கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. இருந்தாலும் ஏறிடலாம். ஏறும்போது பார்த்து வரணும்ல, கால் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா விழுந்துருவோம். இருட்டில் ஒன்றுமே தெரியாது. பாருங்க, எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஏறிட்டே இருக்காங்க.
வா ரொம்ப சங்கட்டம் குஸ்கா. ஓகே பாய் கைஸ். ஐஸ் நாம பார்த்தீங்கன்னா இது என்னது வெள்ளிங்கிரி மலை மருதமலைன்றமா வெள்ளிங்கிரி மலை வந்து ரீச் ஆகிட்டோம் எல்லாருமே. ஓகேவா? ஆனால் போடு பாருங்கள், இவங்களாம் காலையில் தரிசனத்தை பார்க்குறதுக்கு எல்லாம் படுத்துட்டு இருக்காங்க மக்கள். எப்போ வேறு லெவலியா சுற்றியும் வேலு தாங்க. எல்லாருமே இங்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க பாருங்கள். காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு இவனால் சத்தியமாக ஏறவும் இல்லைங்க. உடம்பு வேறு ஒரு கொஞ்சம் சாப்பிட்டு உடம்பு அதிகமாக வளர்த்துட்டுக்கிறான், ஏறவும் இல்லை. இப்போ நாங்கள் சாமி பார்க்கறதுக்கு போகிறோம். டைம் ஆல்ரா டைம் 2:15 ஆகும் தானே? 2:15 கன்ஃபார்ம் ஆகும். சுற்றி வேலு தான் பா. கட்டுக்கண் போட்டு எல்லாம் பயங்கரமாக கட்டி வச்சுன்னுக்கிறாங்க. இது உள்ள தான் சாமி இருக்கு. எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க சாமி தரிசனத்துக்கு. கையில அடிக்கல. ஓகே சூப்பரா. சாமி எங்கடா இருக்குது? எங்கடா இருக்குது? கீழேயா? பால் கைஸ் பார்த்தீங்களா, சாமி வந்து திருப்தியாக பார்த்துட்டு வந்துட்டு கைஸ்லாம் பார்த்தீங்களா எல்லாம் பட்டை போட்டானுங்க. எல்லாம் ஒன்றும் தெரியாதவனுங்களாட்டுமே. இவன் மூஞ்செல்லாம் பார்த்தா என்ன ஒன்றும் தெரியாதுனாட்டுமே இருக்கிறான் பாரு. எங்கே நார்த்தனே காணா இவன் பத்தியா? ஏடா எங்கடா வச்சு வச்சிங்க அவனை? சரி இறங்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் வாங்க. பாருங்க கூட்டம் சரியான கூட்டம். இப்போ வரையும் கூட்டம் குறையாம கல் பார்த்தீங்களா? நிறையா போகலாம். ஒரு வழியாக பார்த்தீங்களா தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு இறங்கிட்டோம். ஓகேவா? நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது விடிய காலையில் ஏறுங்க. அப்போ தான் வியூ பாயிண்ட் நிறையா பார்க்க முடியும். சாமி நல்லா சிறப்பாக தரிசனம் செய்ய முடியும்.